ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எக் ஃப்ரை. எக் ஃப்ரை யூஸ்வலாக பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்ற மாதிரி பண்ணி பார்த்தா இன்றைக்கி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் உங்களுக்கும் பண்ணி காமிக்கலான்ற மாதிரி இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். எக்கை வந்து பாயில் பண்ணி வச்சுக்கணும். பாயில் பண்ணி வச்சுட்டு நீல வாக்கத்தில் வெட்டி வச்சுக்கோங்க. வெட்டி வச்சுட்டு 665 பவுடர், யூஸ்வலாக நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான் நானே ரெடி பண்ண பவுடர். அதனால் நான் நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சிக்கன் 65 பவுடர். காரம் வந்து காரமாக இல்லாமல் கலர் மிளகாத்தூள் இருக்குது இல்லையா, காஷ்மீரி மிளகாத்தூள், அது லைட்டாக காரத்துக்காக, ரொம்ப கலருக்காக. ஏன்னா ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் கலராகவும் இருக்கணுன்றதுக்காக போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. இது காரத்துக்காக போடுறது. காரத்தை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த நம்ம காஞ்ச மிளகா இருக்குது இல்லைங்களா, காஞ்ச மிளகா பிளேட்ஸ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி, தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த எக்கு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை 2 கட் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதை வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி புரட்டி ஊற வச்சிடணும். வச்சுட்டு ஒரு தவா எடுத்துக்கோங்க, அதாவது தோசை கடாய் சொல்லுவோம் இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வெங்காயம், அதாவது அந்த வெங்காயம் எசன்ஸும் இந்த முட்டையில் போய் சேர்ந்து ஒரு டேஸ்ட், ஒரு ஃப்ளேவர் ப்ளஸ் டேஸ்ட்டு கொடுக்குன்றதுக்காக நம்ம வந்து அது வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா கொஞ்சம் சிகப்பாக ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வதக்கினீங்கன்னா இதுக்கப்புறம் அதுக்கு மேலே போடுற எக் இருக்குது இல்லைங்களா, அந்த எக்கோட இந்த எசன்ஸ் போய் சேரும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. அதனால தான் அதை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு சைடு போட்டு பண்ணிவிடுங்க, வேக வச்சுட்டு நல்லா சிகப்பான பிறகு அந்த ஆனியனோடையும் சேர்த்து திருப்பி போட்டிங்கன்னா கலராக டேஸ்ட்டாக சூப்பரான ஒரு எக் ஃப்ரை நமக்கு கிடச்சிரும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக பண்ணுறத விட இந்த மாதிரி பண்ணி பார்த்தா பசங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நல்லா சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் என்னன்றது சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.